ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் WB வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு வரதா இருக்கிறதாவும் அதை வந்து பல பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்குறதுக்காக அந்த ஒரு ஏலத்தில் இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அதில் கிட்ட போனது நெட்ஃப்ளிக்ஸ் தான். ஃபைனலி இப்போ அவங்க அந்த ஒரு பெட்டிங்கில் ஜெயிச்சிட்டாங்க. ஃபைனலி அஃபிஷியலாக கிட்டத்தட்ட நம்மளாம் ஆசைப்பட்டது டிஸ்னி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சோம். பட் டிஸ்னி அதில் அவ்வளோவா ஆர்வம் காட்டலை. நெட்ஃப்ளிக்ஸ் யூனிவர்சல் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டிருக்காங்க. அதில் நெட்ஃப்ளிக்ஸ் ஃபைனல் அதை பை பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட $82 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இதை பை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நாட் ஓன்லி WB, அதை சுற்றி இருக்கக்கூடிய பல செயின் லிங்க் ப்ராஜெக்ட்ஸ், யூனிவர்சஸ், அந்த பிராண்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. கிட்டத்தட்ட இப்போ WBயோட ஃபியூச்சர் என்ன, அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ப்ராஜெக்ட்ஸோட ஃபியூச்சர்ஸ் என்ன, அந்த யூனிவர்சஸோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்ப்போம். என்ன மாதிரி அடுத்த கட்டம் போகுது, லைக் அதுலேயும் முக்கியமாக DC ஸ்னைடர்வர்ஸ் வருமா வராது அப்படின்ற பல கேள்விகள்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். WB வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கம்பெனி. நிறைய ப்ராஜெக்ட்ஸு, நிறைய யூனிவர்ஸ் வந்து வச்சுக்கிறாங்க. அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா காட்ஜிலா எக்ஸ் காங் இது மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அந்த WB ஓன்ட் யூனிவர்ஸும் இருக்குது. அதே மாதிரி DC அந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக DCயை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ் அது ஒன்று இருக்குது. அப்புறம் டிஸ்கவரி சேனல்ஸ் அது ஒரு தனி ஸ்ட்ரீமிங். இது போக HBO. ஸோ HBO தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலி உங்களுக்கு வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமிங். லைக் அமெரிக்காலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நெட்ஃப்ளிக்ஸ், டிஸ்னி பிளஸ், ஆப்பிள் டிவி இவங்களாம் இருக்காங்களா, அது மாதிரி இது ஒரு ஸ்ட்ரீமிங் ஆப். HBO ஒரு பெரிய ஸ்ட்ரீமிங் ஆப். இப்போ அதையுமே கிட்டத்தட்ட இவங்க ஓன் பண்ற மாதிரி வந்துட்டாங்க. அதுல ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. இப்படி எல்லாமே தனித்தனியா பல யூனிவர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா WB வந்து கிட்டத்தட்ட ஓன் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ நெட்ஃபிளிக்ஸ் கைக்கு இது மாறிடுச்சு. இதை பலரும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விதத்திலையும் பாக்குறாங்க, இதை வந்து கெட்ட விதத்திலையும் பாக்குறாங்க. ஸோ நல்ல விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஒரு பக்கா பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸ் கெடுக்க மாட்டாங்க. இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல சூப்பரா பில்ட் பண்ணி இப்போ இந்த லெவலில் ஒரு ஹைப்பா கொண்டு வந்து அது பிராண்டிங், பிசினஸ், ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி செய்வாங்க. அது வந்து ஜஸ்ட் லைக் தட்ன்ற மாதிரி ஒரு வெப் சீரிஸ்க்கு ஒரு ஸ்ட்ரீமிங் ஆன்லைன்ல உடனே பண்றதுக்கு இவ்வளோ இது பண்றாங்கன்னா அப்போ தியேட்ரிக்கல் மெட்டீரியலாக அவங்க கையில் கிடைச்சா என்ன மாதிரி பில்ட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. டெஃபினட்டா நெட்ஃபிளிக்ஸ் போனது ஒரு விதத்தில் நல்ல விஷயம் தான். எல்லாத்தையும் அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் நெட்ஃபிளிக்ஸ்ல ஏகப்பட்ட வெப் சீரிஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. எல்லாத்தையுமே பயங்கரமா ப்ரொடக்ஷன்ல மேனேஜ் பண்ணி ஹிட் ப்ராஜெக்ட்ஸா கொண்டு வந்திருக்காங்க. ஐகானிக் ப்ராஜெக்ட்ஸா பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. அப்படி பார்க்கும்போது நிச்சயமா இவங்களால இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு தான் பலரும் பார்க்கறாங்க. அதுலயும் முக்கியமா இப்போ ஜேம்ஸ் கன் வந்து இப்போ டிசியை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவர் கிட்டத்தட்ட இப்போ டிசில அவருக்குன்னு ஒரு தனி பாதையை, அவருக்குன்னு ஒரு தனி யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்காரு. பட் நெட்ஃபிளிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்றது ஸ்னைடரோட வேர்ஸ் தான். ஏன்னா ஸ்னைடர் அவரோட சேர்ந்து ரெபல் மூன் இது மட்டும் இல்லாம ஜாம்பி ப்ராஜெக்ட்ஸும் பண்ணாரு. அதுக்கப்புறம் ரெபல் மூன் ப்ராஜெக்ட்டும் பண்ணாரு. அந்த ரெபல் மூன் வந்து பாத்தீங்கன்னா ஊத்திடுச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடியது எல்லாத்தையுமே இப்போ ஸ்னைடர்வர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஹெட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னைடரை தான் உள்ள கொண்டு வரலான்னு பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஜேம்ஸ் கன் யூனிவர்ஸ் என்னாச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஜேம்ஸ் கன்னுமே இருக்கதான் போறாராம். ஜேம்ஸ் கன் அவர் உருவாக்கின யூனிவர்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா பேரலா போக தான் போகுது. அதுல எந்த தடையும் இருக்க போறது இல்லையா. அதுக்கும் நெட்ஃபிளிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. நீங்க ஒரு பக்கம் உங்களோட யூனிவர்ஸா ப்ராப்பரா பில்ட் பண்ணுங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. அதே நேரத்துல ஸ்னைடரோட யூனிவர்ஸையுமே நாங்க ஒரு சைடு வந்து கொண்டு போறோம், அதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பா பிரச்சனை இல்லைன்னு தான் ஜேம்ஸ் கன் சொல்லியிருக்காரு. பிகாஸ் இப்போ ராபர்ட் பேட்டின்சனோட பேட்மேன் வருது இல்ல, அதே நேரத்தில் இங்க இவருக்குன்னு ஒரு ஒரிஜினல் பேட்மேனை, இவரோட யூனிவர்ஸ்க்கு ஏற்ற ஒரு பேட்மேனை வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது அதுவுமே ஒரு டைம்ல வரப்போகுது, இதுவுமே ஒரு டைம்ல வரப்போகுது. அப்போ இது எந்த விதத்துலயும் பிரச்சனை இருக்காது, எனக்கு அதுல ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் கன்னும் சொன்னதாக இவங்க வந்து சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து ஜாக் ஸ்னைடரோட யூனிவர்ஸுமே கண்டினியூ ஆகும், இன்னொரு பக்கம் வந்து ஜேம்ஸ் கன்னோட யூனிவர்ஸும் ஒரு பக்கம் வரப்போகுது. அப்படி பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு 2 யூனிவர்ஸ்ல இருந்து மாறி மாறி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரப்போகுது. மேபி இதை வந்து அவங்க ஒரு கொலாபரேஷன் மாதிரி லைக் மல்டிவர்ஸ் கிராஸ் ஓவர் மாதிரி கூட கொண்டு போய் ஃபைனலி ஒரு பெரிய ஜஸ்டிஸ் லீக் ப்ராஜெக்ட் அவங்க வந்து இதை புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுறதே வந்து பாத்தீங்கன்னா HBO Maxக்கு சந்தாதாரர்களா இருக்காங்களா, சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறாங்க, அது அப்படியே இருக்குமா இல்லை இதோட மிக்ஸ் பண்ணிடுவாங்களா, அப்போ என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் என்ன ஆகும் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பலரும் குழப்பிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா HBO Max
மேக்ஸ்லாம் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் கிடையாது. அது வந்து டிஸ்னியோட ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் மாதிரி, லைக் லீஸ் கான்செப்ட் மாதிரி. இத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி டிஸ்னி ஹாட் ஸ்டாரோட நீ வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி உன் ப்ராஜெக்ட்ஸை நான் யூஸ் பண்ணிக்குவேன், அதுக்கான கட் ஆஃப் உனக்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி டிஸ்னி வந்து HBO மேக்ஸ் வந்து கொலாப் பண்ணிக்குவாங்க. அவங்களோட அந்த ஆப்புக்குள்ள போனீங்கனாலே HBO மேக்ஸ்னு ஒரு தனி பேனலே இருக்கும். அதுல HBOக்கு சம்பந்தப்பட்ட எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வரும். இப்போ அதுக்கப்புறம் டிஸ்னியை வந்து ஜியோ ஓன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்ல இருந்து அப்படியே வாங்கிக்கிட்டாங்க. HBO மேக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வளைச்சு போட்டாங்க. அப்படி இருக்கும்போது தான் இப்போ இந்தியாவில் என்ன ஆக போகுது, ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்க HBOவை. இப்போ இந்த லீஸ் கான்ட்ராக்ட் இருக்குன்றனால அது இருக்கிற வரையும் இந்தியாவில் ஜியோ ஹாட் ஸ்டார் தான் ஓன் பண்ணுவாங்களா இல்லை நெட்ஃபிளிக்ஸ் கைக்கு போயிருமா அப்படின்ற கேள்வியும் எழும்புது. நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஆல்ரெடி அவனுக்குன்னு ஒரு பவர்ஃபுல்லான கை இருக்கு. இப்போ HBO மேக்ஸையும் உருவிட்டானா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய சீரீஸஸ்லாம் வச்சிருக்கானுங்க, வேற மாதிரி தரமான சீரீஸ்லாம் இருக்கு. படங்களும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனு, பேட்மேனு, ஸோ இது மாதிரி DC சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்லாம் அதுலேயுமே இருக்கு. அப்படி பார்க்கும்போது எல்லாத்தையுமே வாரி வலிச்சுட்டு தூக்கிட்டு போயிடுவானுங்க. ஸோ அது வந்து ஹாட் ஸ்டாருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் மேபி. இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் பஞ்சாயத்துல இருக்கு. இதை வச்சு ஃபைனலி இந்த ஒரு அஃபிஷியலி இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னென்ன மாதிரியெல்லாம் இதை வந்து ப்ராப்பராக அவங்க ஆர்கனைஸ் பண்ண போறாங்கன்றதெல்லாம் அப்கமிங் இயர்ஸ்ல தான் தெரியும். ஸோ அது என்ன மாதிரி பிரச்சனையா போய் முடிய போகுது, இல்லை என்ன மாதிரி நல்ல விதத்தில் அமைய போகுதுன்றதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா நமக்கு தெரியும். பட் அஃபிஷியலி நவ் நெட்ஃபிளிக்ஸ் ஓன் WB. இதுதான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நியூஸ். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போதாதுன்னு வந்து பாத்தீங்கன்னா பலரும் இப்போ இந்த LGBT அஜெண்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெட்ஃபிளிக்ஸ் வந்து இது பண்றாங்க. அந்த அடாப்டேஷன்ல இது என்ன மாதிரி வந்து கொண்டு போக போறாங்க தெரியல, WB என்ன மாதிரி அடாப்ட் பண்ண போறாங்க தெரியலன்னு சொல்லிட்டு பல ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். பட் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.